உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. இசையா ஜபத்தை ஆசீர்வாதத்தாலும் தொடக்கம் முதல் முடிவு மட்டும் இந்த கரம் எங்களோடு இருக்கட்டும், இந்த பிரசன்னம் எங்களை சூழ்ந்து இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருப்பீர் என்று சொன்னால் அனைத்தும் செம்மையாய் நேர்த்தியாய் நடைபெறும். ஆண்டவரே அப்பா, இசை வாசிக்கிற பிள்ளைகளை அடிமையை கண்டாக்கி பாரும், ஒன்றும் குறைவில்லாதபடிக்கு எல்லாவற்றையும் நிறைவாக்கி தாரும். ஆண்டவரே, இந்த நாமமே மகிமைப்படட்டும், இந்த நாம மகிமைப்படட்டும். இந்த சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பெரிய பாட்டு புத்தகத்தில் 440வது பாடல். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்து போற்றி பாடுங்கள். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்து போற்றி பாடுங்கள். எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்து போற்றி பாடுங்கள். தேவன் அளித்த நன்மை தெரியவே, தேவன் அளித்த நன்மை தெரியவே, கர்த்தரின் உண்மை என்றும் மாறிடாதே. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்து
வானம் பூமியாவும் மாறி போகும் போதால் வானவரின் வாக்கு மாறாதே. நீதியின் சூரியன் தோன்றிடும் நாள் சென்றிடும் மாறாமலாய் காத்திருப்போரே. நீதியின் சூரியன் தோன்றிடும் நாள் சென்றிடும் மாறாமலாய் காத்திருப்போரே. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்து போற்றி பாடுங்கள். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்து போற்றி பாடுங்கள். தேவன் அளித்த நன்மை பெரியதே. தேவன் அளித்த நன்மை பெரியதே. கர்த்தரின் உண்மை என்றும் மாறிடாதே. கர்த்தரின் உண்மை என்றும் மாறிடாதே. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்து போற்றி பாடுங்கள். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்து போற்றி பாடுங்கள். இனிமையான நேரம், இன்பமான நேரம் உன் திரு பாதம் அமர்வது. இனிமையான நேரம், இன்பமான நேரம் உன் திரு பாதம் அமர்வதே. இயேசையா உன் திரு பாதம் அமர்வதே. இனிமையான நேரம், இன்பமான நேரம் உன் திரு பாதம் அமர்வதே. இயேசையா உன் திரு பாதம் அமர்வதே. பாதம் அமர்ந்தால் வழிகள் நீங்கிடும். வேதம் அறிந்தால்
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராயிருந்து பெரிய காரியங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வல்லமை, 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 வல்லமை. அக்கினிமயமான வல்லமை, அக்கினிமயமான வல்லமை. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருடைய வல்லமை இறங்கட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருடைய வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொந்தமின்றி சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. உத்தரவுகளால் நான் சுகமானேன். உம் வார்த்தையினால் நான் பலனானேன். உத்தரவுகளால் நான் சுகமானேன். உம் வார்த்தையினால் நான் பலனானேன். நான் பலனானேன். சொந்தம் என்றே சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். உம் பாசத்தினால் நான் திகைத்துப் போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். உம் பாசத்தினால் நான் திகைத்துப் போனேன். நான் திகைத்துப் போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, இயேசுவே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே, இந்த வல்லமையால் நிரப்புங்க அப்பா. ஒவ்வொருவரையும் வல்லமையால் நிரப்புங்க. இந்த உபவாச நேரத்தில் கர்த்தாவே, உபவாசத்தோடு கூட காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வல்லமையால் நிரப்பும், இந்த வல்லமையால் நிரப்பும். அக்கினி நாவுகள் அவர்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. அக்கினி நாவுகள் இறங்கட்டும், அக்கினி நாவுகள் இறங்கட்டும். எப்படிப்பட்டதான வியாதியா இருந்தாலும் சரி, இப்போதே சுகமாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே, உம்முடைய நாமத்தினாலே விடுதலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்டும். அவர்கள் சோர்வுகள் மறையட்டும் ஆண்டவரே. துக்கங்கள் மறையட்டும், துக்கங்கள் மறையட்டும்
அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய வல்லமை உன்மேல் இறங்குகிறது. கர்த்தருடைய வல்லமை உன்மேல் இறங்குகிறது. அக்கினி நாமங்கள் இறங்குகிறது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, இன்றைக்கு இயேசு எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறார். ஹalleluya. உன் பிரச்சனைகளை இயேசு மாற்றுகிறார். ஆமென். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். வாலிபனே, கர்த்தருடைய வல்லமை உன்மேல் இறங்குகிறது. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். நீ எந்த பிரச்சனை நினைத்து கவலைப்பட்டிருந்தாலும் சரி, இயேசு இன்றைக்கு அதை மாற்ற போகிறார். இயேசு இன்றைக்கு அதை மாற்ற போகிறார். உன் பிரச்சனை மாறும். ஆமென். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வாலிப சகோதரர் வல்லமை இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும். ஹalleluya. ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எத்தனையோ தாய்மார்கள் மிகுந்த வேதனையோடு கூட காணப்படுகிறார்கள். ஹalleluya ஹalleluya. கர்த்தாவே, இந்த வல்லமை அவர்கள் மேல் இறங்கட்டும் அப்பா. அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மறையட்டும். கணவன்மார்கள் மனம் திரும்பட்டும். ஆமென். ஹalleluya. வருமானம் இல்லாமல் மிகுந்த சோர்ந்த நிலையில காணப்படுகிற ஒவ்வொரு சகோதரிகளை கர்த்தர் ஆண்டவரே அவர்களுக்கு சந்தோஷத்தை கட்டளையிடும். ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. சகோதரியே, கர்த்தருடைய பலப்படுத்துகிறார். பலவிதமான பிரச்சனைகளில் நீ சோர்ந்து போய் இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை உன்மேல் இறங்குகிறது. ஒரு பிரச்சனையை இயேசு மாற்றுகிறார். ஒரு பிரச்சனையை இயேசு மாற்றுகிறார். ஆமென். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வல்லமை இறங்கட்டும்பா. ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும், இறங்கட்டும். ஹalleluya. பலவீனத்தோடு இருக்கிற சகோதரியே, கர்த்தருடைய வல்லமை உன்மேல் இறங்குகிறது. ஹalleluya. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது உன்மேல். கர்த்தர் உன் பலவீனத்தை மாற்றுகிறார். கர்த்தர் உன் பலவீனத்தை மாற்றுகிறார். தேவனுடைய வல்லமை உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இறங்குகிறது. ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய சுகத்தை பெற்றுக்கொள். கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள். ஹalleluya. இயேசுவை நேசிக்கிறார். இயேசுவை நேசிக்கிறார். ஹalleluya ஹalleluya. என் வியாதி எப்படி மாறும் என்று நினைத்துக் கொண்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற சகோதரியே, இயேசுவின் வியாதியை மாற்றுகிறார். ஹalleluya. நீ சோர்ந்து போக வேண்டாம். நீ தளர்ந்து போக வேண்டாம். உன் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். ஹalleluya. ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. இந்த உலகத்தில் யார் வேணாலும் நம்மை கைவிடலாம். ஆனா இயேசு ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். ஹalleluya. நம் துயரப்படுகிற நேரத்தில் எல்லாம், கண்ணீர் வடிக்கிற நேரத்தில் எல்லாம், நம்மை எல்லோரும் தள்ளிவிட்ட நேரத்தில், நம்ம பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துகிற நேரத்தில், நம் அருகில வந்து நம் கண்ணீரை துடைக்கிறவன் நம் தேவன். நம் பிரச்சனை மாற்றுகிறவன் நம் தேவன். ஹalleluya. கவலைப்படாத சகோதர சகோதரியே, இயேசுவை அதிகமாக நேசிக்கிறார். அவருடைய வல்லமையை பொழுதை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசனம் உன்மேலும் உன் வீட்டின் மேலும் இறங்கி இருக்கிறது. கவலைப்படாது. பிசாசு உன்னை மேற்கொள்ள முடியாது. உன் துக்கம் உன்னை ஆள முடியாது. உன் பிரச்சனை உன்னை ஆள முடியாது. கர்த்தர் உன்னை காத்துக் கொள்வார். ஹalleluya. நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. தேசக்கோடி உன்மேல் பறக்க தேசருமத்தார் ஜீவித்திடவே. தேசக்கோடி என்மேல் பறக்க
கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஒரு நாளும் ஒருபோதும் கர்த்தரை வெட்கப்படுத்த விட மாட்டார். ஜெய கிறிஸ்து உனக்குன்பாய் கடந்து சென்று கோடலான அத்தனையும் செம்மையாக்கி உனக்காய் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இயேசு ரொம்ப நல்லவர். அவரை நம்புறவங்கள ஒரு நாள் கூட அவர் கைவிட்டது. நீங்க சோர்ந்து போக வேண்டும். தொடர்ந்து துதித்துக் கொண்டே இருங்க, கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிள்ளைகள் மத்தியிலே, கணவர் மத்தியிலே பெரிய அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். எனது பேச்செல்லாம் உமக்காக, எனது செயல் எல்லாம் உமக்காக, எனது பேச்செல்லாம் உமக்காக, எனது செயல் எல்லாம் உமக்காக, எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக, அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக, எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக, அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. மகா கிருபை இரக்கம் நிறைந்த தேவனே, இந்த தேவ செய்தி ஆசீர்வாதத்தை தாரும். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல சமாதானமும் சந்தோஷமும் பாவ கரைகள் அவர்களை விட்டு விலகுவதுமாய் காணப்படணும். தொடக்கம் முதல் முடிவு மட்டும் நடத்துகிற தேவன் இந்த செய்தியை பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் பேசும், இந்த வார்த்தை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில், இந்த உபவாச நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேச வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஜனங்கள் கடவுளையே நிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார். என்னப்பா இப்படி ஒரு பெரிய வியாதி ஜனங்களை அலைகழித்து கொண்டிருக்கிறதே, மக்கள் வேதனைப்படுகிறார்கள் என்று சொல்லி. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளோ உபவாசத்திலும் ஜெபத்திலும் இருந்து இந்த தேசத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைங்க யாருமே சும்மா இல்லாம பாருங்க, இந்த ஜனங்களுக்காக அவர்கள் கண்ணீர் விட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஒரு சகோதரன் இடத்தில் கேட்டார், என்னப்பா நிறைய ஜெபலாம் பண்றீங்க, இருந்தாலும் இந்த கொரோனா அந்த பூமியை விட்டு போக மாட்டேங்குது, என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு ஒரே ஒரு காரியத்தை நான் சொன்னேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல உள்ளங்கள் படைத்த மனிதர்கள் இப்படிப்பட்ட நேரங்களிலே எழும்ப வேண்டும், சப வீரர்கள் எழும்ப வேண்டும். அது மாத்திரமல்ல, உபவாச வீரர்கள் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் சில நேரங்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார். பாருங்க, இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜப வீரர்கள் யார் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகள் தான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏன் என்று சொன்னால், அவருடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படியா. அநேகர் என்ன நினைக்கிறாங்க, கர்த்தர் எங்க வர போறாரு, ஆண்டவர் வரத்துக்கு இன்னும் நாள் ஆகும். பாருங்க, வேதத்துல சொல்லப்பட்ட கொள்ளை நோய்கள் வரும் என்று கர்த்தர் சொன்னார். சொன்னபடியே இப்பொழுது வந்திருக்கிறது. அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு தேவ பயம் ஏற்பட்டு இருக்கிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறி இருக்கிறது அப்படின்னு சொல்லி தேவ பயம் வந்திருக்கிறது. அதனாலதான் பாருங்க, இந்த நாட்களிலே கர்த்தர் ஒரு எச்சரிப்பின் நாளாக, அவருடைய வருகை மிக சமீபம். ஆண்டவர் பரிசுத்தவான்களை கூட்டி சேர்க்கக்கூடிய ஒரு நேரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். அதற்கு முன்னால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் ஒரு எச்சரிக்கையை தேவன் இங்கே வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எச்சரிக்கையின் சத்தத்திலே அநேக பேரை நான் பார்க்கிறேன். எல்லாருக்குள்ள ஒரு தேவ பயம் வந்து இருக்கிறது. அதிகமா செபிக்கிறாங்க, உபவாசம் எடுக்கிறாங்க. பாருங்க, இந்த மாதிரி பாவத்தை குறித்ததான ஒரு பயம் இப்படியெல்லாம் வந்திருக்குது. பாருங்க,
கர்த்தர் ஒரு ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இது வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே இதெல்லாம் தொடாது. உலகத்தில் இருக்க ஜனங்களையும் கர்த்தர் சீக்கிரமா மீட்டெடுக்க போகிறார். ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய முழங்கால் ஜெபம் சீக்கிரமா கர்த்தர் கொரோனாவை வெளியே துரத்தி விட்டுருவார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவ செய்திக்கு நேராக கடந்து போகலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகத்திலே 26ஆம் அதிகாரத்திலே 7-8 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தி இருக்கும் பொழுது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நன்றாய் கவனித்து பாருங்கள். அந்த ஸ்திரீ என்ன செய்கிறார் என்று சொன்னால், தேவனிடத்திலே ஒரு நெருங்கின ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ள விரும்புகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்க, யாரிடத்திலாக ஏதாவது ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா சில பேர் என்ன செய்வாங்க, அவங்க கிட்ட போய் ரொம்ப அழகா பேசுவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க ஐஸ் வைக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க காரியங்களை ரொம்ப சாதுரியமா என்ன செய்வாங்கன்னா பேசி சாதித்துக் கொள்வார்கள். அதுக்காக அவங்களுக்கு எந்த வேலையை விடாலும் செய்வாங்க. ஆனால் அந்த வேலை முடிஞ்ச பிற்பாடு அவங்களை கழட்டி விட்டுடுவாங்க. ஆனா இயேசு நம்மளை தள்ளி விடுகிற தேவன் அல்ல, கழட்டி விடுற தேவன் இயேசு கிடையாது. அதனால தான் அவர் என்ன செய்கிறாள், தேவனிடத்திலே அதிகமாய் தன்னுடைய ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள விரும்புகிறார். ஆண்டவரிடத்தில் நம்ம எவ்வளவு நெருங்குறோமோ அவ்வளவோ கர்த்தர் நம்ம மேல என்ன செய்வாரு, பாசத்தை பொழிவார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா இவங்களுக்கு தெரிந்து விட்டது, அவள் உலக பிரகாரமாக வாழ்ந்த காலத்திலே அநேகர் அவளை ஏமாற்றினார்கள், வஞ்சித்தார்கள். அந்த மனிதனிடத்திலே உண்மையான அன்பை அவளால் பெற முடியவில்லை. ஆனால் இயேசுவிடத்திலே அந்த உண்மையான அன்பு இருந்ததை அவள் அறிந்து கொண்டாள். அதனால் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவள் மிகுந்த வாஞ்சியோடு போய் அந்த இடத்துல செய்கிறாள். ஆண்டவருடைய அன்புல இன்னும் தன்னை நெருக்கிக் கொள்கிறாள். ஏன் தெரியுமா, ஆண்டவரிடத்துல நம்ம எவ்வளவு நெருங்கி அவருக்கு பிரியமானதை நம்ம செய்யும் பொழுது அவர் நம்மை ரொம்ப நேசிக்க ஆரம்பிப்பாரு. அப்படி அன்பை நமக்கு என்ன செய்வாரு, அளவில்லாமல் கொடுப்பாரு. நம்ம கேட்கிறத கொடுப்பாரு, நம்மளை அதிகமாக நேசிப்பாரு. நீ ஒரு மனிதனிடத்துல எவ்வளவுதான் அன்பு செலுத்தினாலும் அவன் நேரம் வரும் பொழுது என்ன செய்வான், ஒன்று நம்மை காலவாரி விட்டு ஓடிவிடுவான், இல்லை என்று சொன்னால் நம்மேல் ஒரு வீண் பழியை போட்டு விட்டு நம்மை கவிழ்த்து விட்டு ஓடிவிடுவான். இல்லை என்று சொன்னால் நம்மை விட வசதியான ஒரு இடத்துல போய் ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளும். இதுதான் மனிதனுடைய இயல்பு. ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. அவருக்கு பிரியமாய் நாம் நடந்து கொள்வோம் என்று சொன்னால் என்ன செய்வார்னா நம்ம மேல ரொம்ப பாசத்தை காட்டுவார். இதை அந்த ஸ்திரீ தெரிந்து கொண்டாள். தெரிந்து கொண்டுதான் ஆண்டவர்கிட்ட என்ன செய்றா, ரொம்ப அதிகமா பாசத்தை காட்டுகிறார். வாசிங்கள் பார்க்கலாம் 9வது வசனம். இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். சீடர்கள் சொல்றாங்க, இவ்வளவு வேஸ்ட் பண்றாங்களே, தலையில கொண்டு வந்து இந்த தைலத்தை ஊத்துறாங்களே, இத விலைக்கு நல்ல விலைக்கு வித்தா நல்ல பணம் கிடைக்குமே சொல்லி. நல்லா கவனிச்சுங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளோ பெரிய அந்தஸ்திலும் எவ்வளவு பெரிய வசதியிலும் இருந்தாலும் அவர்கள் தேவனிடத்தில் இருக்கிற அன்பை பெற்றுக் கொள்வதற்காக எதையும் செய்ய ஆயத்தமா இருப்பார்கள். நிறைய சபையில நீங்க பாத்தீங்கன்னா சபைக்காக எவ்வளவு நாளும் கொடுப்பாங்க பாருங்க, தசமபாகம் கொடுப்பாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, அந்த சபைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா, தேவனுடைய அன்பை அளவில்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கென்று நாம் செய்கிற எந்த ஒரு காரியமும் வீண் போகாது. மனுஷனுக்கு செய்கிற காரியங்கள் என்றைக்கு இருந்தாலும் வீண் போய்விடும். ஆனால் கர்த்தருக்கென்று செய்கிற காரியங்கள் ஒரு நாள் வீண் போகாது என்பதை அறிந்து கொண்ட அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, சபைக்காக ஏதோ செய்வாங்க, காணிக்கைகளை உற்சாகமா கொடுப்பாங்க, தசோபாவை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஏனென்றால் கர்த்தருடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய அன்பை அவங்க அதிகமா பெற்றுக்கொண்டாங்கன்னா இவங்க என்ன கேட்கிறாங்களோ அதையெல்லாம் கர்த்தர் கொடுத்துருவார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவ்வளவு நல்லவர் என்பதை முதல்ல ருசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் யார் என்று ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி தெரிந்து கொண்டால்தான் அவன் தேவனுக்கு பிரியமானதை செய்வதற்கு என்ன செய்வான், தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வான்.
ஆண்டவர் யாரும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு கடமைக்காக ஆண்டவரை பக்கத்துல வச்சுட்டு ஜெபம் பண்ணோமா, பைபிள் வாசிச்சோமா, கோயிலுக்கு போனோமா, அதோடு நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா ஒரு லிமிட்டட் ஸ்டாப்ல என்ன செய்வாங்க, ஆண்டவரை வைத்துக் கொள்வார்கள். ரொம்ப தவறான ஒரு காரியம். சில பேர் எவ்வளவு கர்த்தர்கிட்ட நெருங்கணுமோ அவ்வளவு நெருங்கிக் கொள்வார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஸ்திரீ அந்த விலையேற பெற்ற தைலத்தை அவள் பார்க்கவில்லை, ஆண்டவருடைய அன்பை அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவள் விரும்பினாள். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் அன்பை பெற்றுக்கொள்றதுக்கு அவள் அவ்வளவு விலையேற்பட்ட தைலத்தை என்ன செய்தா, ரொம்ப சாதாரணமா கொண்டு போய் கர்த்தருடைய தலையில என்ன பண்ணிட்டா, ஊத்திட்டான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்றதுக்கு ஜனங்களா இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க தெரியுமா. வேதம் வாசிக்கிறது கிடையாது, ஜெபிக்கிறது கிடையாது, சர்ச்சைக்கு போனோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு போவாங்க, ஊழியக்காரர் கண்டிச்சு பேசினா கோவப்படுவாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை, இன்றைக்கு கடினமான வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு ஜனங்கள் தயாராக இல்லை. பாவத்தை கர்த்தர் கண்டித்து உணர்த்தி நம்ம சரீரத்துக்குள்ளே கிருபை நம்மை விட்டு விலகி போய்விடாதபடிக்கு அந்த பாவ கிருமியை கர்த்தர் ஊழியக்காரன் பண்ணி எடுத்து போடுறார் வெளியே. ஆனா அதிலே எத்தனை பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த பாவத்தை தன்னிடத்திலிருந்து எடுத்து வெளியே போடுவதற்கு மனதில்லாமல் ஊழியக்காரனை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பாஸ்டர் என்ன எனக்கு இப்படி பிரசங்கம் பண்ணாரு, இவர் என்ன புரிய வச்சுதான் பேசினாரு, பாத்தீங்களா? அந்த பாவ கிருமி தானே வியாதியா மாறுது. பாவ கிருமிக்கு வியாதியை உண்டாக்குகிற சக்தி உண்டு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பாவ கிருமியை யார் வெளியே எடுத்து போடுறது? டாக்டர் சொல்லுவார் பாருங்க, 10 மாத்திரை சாப்பிட்டா கூட சாப்பிடுவாங்க. இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னா அதெல்லாம் சாப்பிடாத விட்டுடுவாங்க. நீ இத்தனை நாளைக்கு வந்து ஊசி போடணும்னு சொன்னா அத்தனை நாளுக்கு ஊசி போடுவாங்க. ஆனா அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா கர்த்தர் என்ன செய்றாரு, அந்த பாவ கிருமி தானே இதை செய்கிறது அப்படின்னு சொல்லி முதல் டாக்டரா இருக்கிறவரு கர்த்தர், 2வது டாக்டரா இருக்கிறவர் ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரனை கொண்டு அந்த பாவ கிருமி உள்ள போகக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் ஊழியக்காரனை கொண்டு கண்டித்து எச்சரிக்கிறார். இதுல அந்த விசுவாசி உடனே எச்சரிக்கை அடைந்து அந்த பாவத்திலிருந்து வெளியே வரும் பொழுது அந்த வியாதி அவர்களுக்குள் வராமல் தடுக்கப்படுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாம் ஃபுல்லா நிறைய பேர் வியாதியில இருக்கிறோம். இதுக்கு என்ன காரணம் சொன்னா, கண்டித்து உணர்த்துகிற தேவ செய்தியை கேட்பதற்கு இன்றைக்கு ஜனங்கள் தயாரா இல்லை. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பாஸ்டர் எப்படி கண்டிச்சாலும் விசுவாசி பயந்துன்னு கேட்பான். பாஸ்டர் நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுங்க, ஆண்டவர்கிட்ட எனக்காக செபிங்க, பயப்படுவாங்க. அந்த பிரசங்கம் கேட்டவனே ஒரு தேவ பயம், முழங்காலில் நின்று சர்ச்சையில அழுவாங்க, தேவனுடைய ஆலயத்திலிருந்து அழுவாங்க, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி அழுவார்கள். ஆரோக்கியத்தோடு இருந்தார்கள், சுகபலத்தோடு இருந்தார்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். இன்றைக்கு அந்த பாவ கிருமி உள்ள நுழையக்கூடாதுன்னா கர்த்தர் ஊழியக்காரனை கொண்டு எச்சரித்தாள். விசுவாசி என்ன செய்யறான், சபையை விட்டு இன்னொரு சர்ச்சைக்கு போயிடலாம். அவனுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம் பண்ற ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துக்கிறான் பாருங்க. நீ உட்கார்ந்து தப்பு கிடையாது, ஊழியக்காரன் அவருடைய வேலையை சரியாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். அநேக ஊழியக்காரர்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்யறாங்க பாருங்க, ஜனங்களுக்காக ஊழியம் செய்யல, கர்த்தருக்காக செய்யறாங்க. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை பேசுகிறார்கள், கர்த்தர் போ சொல்லக்கூடிய இடத்துக்கு போகிறார்கள், இதை செய் என்றால் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட தேவனுடைய ஊழியர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். பணத்துக்காக ஊழியம் செய்யறவங்களும் இப்ப கிடையாது, கர்த்தருக்காக ஊழியம் செய்யற ஆட்களும் இருக்கிறார்கள். ஆனால் பணத்துக்கு ஊழியம் செய்யற ஆட்களும் இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்காக ஊழியம் செய்யறாங்க, தேவன் அவர்கள் தேவைகளை சந்திக்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் அவங்க பாக்குறது இல்லை, கர்த்தர் அவங்களுக்கு என்ன தேவை அதை கொடுத்துறார். ஏனென்றால் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். அவங்களுக்கு தெரியும், நம்ம ஆண்டவருடைய வேலையை செஞ்சோம்னா நம்முடைய தேவையை கர்த்தர் சந்திப்பார், அவங்களுக்கு தெரியும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பாவ கிருமியை வெளியே எடுக்கணும். உபவாசம் என்பது சத்தியத்தினாலும் உபவாசத்தினாலும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். வெறும் வயிற்ற காயப்பட்டுட்டு சும்மா உட்காந்து இருந்தா அதுக்கு பேர் உபவாசம் கிடையாது. அது வயிற்றுல ஏதாவது ஒரு வியாதி கொண்டு வந்து விட்டுடும். சத்தியத்தினால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். உபவாசம் எடுக்கும் போது அதிகமாக வேதத்தை வாசிக்க வேண்டும், வசனங்களை வாசிக்க வேண்டும். ஆண்டவரே என்னோடு கூட இன்றைக்கு நீங்க பேசுங்க ஆண்டவரே, நான் ஒருவேளை எடுக்கிற உபவாசத்திலே
பாவ கிருமி உள்ளே நுழைஞ்சிடக்கூடாது. இந்த பாஸ்டிங் பரிசுத்தமாக்கப்படணும்னு சொன்னா கூட வேத வாசிப்பு இருக்க வேண்டும். வேதத்தை நிறைய வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அப்போ பாருங்க, அந்த பாஸ்டிங்கோ தேவனுடைய வார்த்தையை ஒன்று சேரும்போது நம்மளுக்கு பலன் கிடைக்கிறது, வியாதி நம்மளை விட்டு ஓடுகிறது. ஹல்லேலூயா! கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளோ பவர். இந்த பாவ கிருமியே இன்னைக்கு பாருங்க, இந்த கண்டி தூபத்தில் போதிக்கிற பிரசனத்தெல்லாம் இன்னைக்கு ஜனங்க கேட்க தயாராக வேணான்னு சொல்கிறாங்க. பாவ கிருமி உள்ள வந்துடும். அதுக்கு எல்லா வியாதியும் கொடுக்குற சக்தி இருக்குது பாவ கிருமி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் இந்த ஸ்திரீ என்ன செய்கிறாள் என்று சொன்னால், தேவனிடத்திலே அவ்வளவு வெளியேற பெற்ற தைரியத்தை இழப்பதற்கு அவள் தயாராக இருக்கிறார். ஹல்லேலூயா! நீங்க கர்த்தருடைய அன்பை பெறுவதற்கு நாம் நேரத்தை இழக்கிறோமா? ஹல்லேலூயா! கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளவு பேர் நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்குறாங்க. தன்னுடைய வருமானத்துல ஒரு பகுதியை எத்தனை பேர் கர்த்தருக்கு கொடுக்குறாங்க? ஹல்லேலூயா! இதெல்லாம் நம்ம இழக்கிறதுக்கு தயாராகும். அவங்க இழப்பதற்கு தயாராக இருக்காங்க அந்த ஸ்திரீ. அதே போல நாமும் பணத்தையோ நேரத்தையோ கர்த்தருக்குன்னு நம்ம கொடுக்க ஆயத்தமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா! எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்க இருக்கிறவங்க எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. ஆனா கர்த்தர் உடனே பாருங்க, அந்த ஸ்திரீ எங்க பயந்து விட போகிறாள் என்று சொல்லி கர்த்தர் உடனே ஒரு பதிலை அங்க கொடுக்கிறார். என்ன பதில் என்று சொல்லி பாருங்கள், 10வது வசனம். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு பண்ணுகிறீர்கள்? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கர்த்தரிடத்துல நெருங்க விட மாட்டாங்க. நிறைய நேரத்தை கர்த்தர் கொடுத்தாங்கன்னா, என்ன நீ அப்பப்போ சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிற, ஏதோ நேரம் போனோமா வந்தோமா உட்காந்துன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? இதே காரியத்தை தான் அந்த ஸ்திரீக்கு நேராக அங்கே செய்திருக்கிறார்கள். கர்த்தர் உடனே கிராஸ் பண்றாரு பாருங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனிடத்துல வாஞ்சியோடும் வைராக்கியத்தோடும் நெருங்குகிற பிள்ளைகளுக்கு யாராலும் தடை செய்வார் என்று சொன்னால் கர்த்தர் விடவே மாட்டார். இந்த இடத்துல உடனே பேசுறாரு பாருங்க. ஹல்லேலூயா! ரொம்ப தப்பு. வாஞ்சியோடு கர்த்தருக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இடரல் ஒரு நாள் யாரும் உண்டாக்காதீங்க. அப்படி இடரல் யாராக உண்டாக்குவார் என்று சொன்னால், உன் நிமித்தம் அவன் ஜெபம் போகும் என்று சொன்னால், உன் நிமித்தம் அவர்கள் உபவாசம் போகும் என்று சொன்னால், சபை ஐக்கியம் போகும் என்று சொன்னால், ஆண்டவர் சொன்னாரு, அவன் கழுத்திலே இயந்திர கல்லை கட்டி அவனை நடுக்கடலில் ஆழ்த்துவது நலம் என்று சொன்னார். ஆண்டவருக்கு செம்ம கோபம். ஹல்லேலூயா! தேவனுக்குள்ளே வைராக்கியமா இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இடரல் உண்டாக்காதே. கர்த்தருக்கு பிடிக்காது. இந்த இடத்துல இந்த ஸ்திரீக்கு அவங்க இடரல் உண்டாக்குறாங்க. கர்த்தர் உடனே பேசினார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். அவருடைய பிள்ளைகளை என்னைக்கும் கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். அது இடரல் உண்டாக்குறவனுக்கு ஐயோ வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா ஜெபிக்கிற பிள்ளைங்களை கூட சில பேர் ரொம்ப அசால்ட்டா கெடுத்து விட்டுருவாங்க. சாபம். இந்த குடும்பத்தை கர்த்தர் சும்மா விட்டுற மாட்டாருங்க. ரொம்ப தப்புங்க. அவருக்கு பயந்த பிள்ளைகள் மேல யாரும் கைப்பட முடியாது. கைப்படாம முடிஞ்சிச்சு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த சாபம் அப்படியே தொடரும் பாருங்க. பிள்ளைகள் செய்யக்கூடாது. செபிக்கிற பிள்ளைகளுக்கு இடையூறா இருக்காதீங்க. கர்த்தருக்கு பயந்து வாழுகிற பிள்ளைகளுக்கு இடையூறா இருக்காதீங்க. நிறைய பிள்ளைங்க ஆண்டவருக்கு ரொம்ப பயந்து நடப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, சினிமா தேட்டருக்கு நாங்களா கிறிஸ்டினா இல்லையா? கிறிஸ்டின் நீ சொல்லிக்கிற, இயேசு சொல்லல உன்னை கிறிஸ்தவன் சொல்லி. ஏதோ நீ சர்ச்சுக்கு போற, ஆராதனை பண்ற, ஆனா உன் தேவனுக்கு நீ யாருன்னே தெரியாது. நீ சொல்லிக்கிற கிறிஸ்டின், நீ சர்ச்சுக்கு போற. நீ சர்ச்சுக்கு போறத விட கர்த்தர் பார்க்க மாட்டார். யாருன்னு நீ பார்த்துக்கணும். கோயிலுக்கு போறத நீ பார்த்துக்கணும். கிறிஸ்டின்ன்றதை நீ பார்த்துக்கணும். ஆனா கர்த்தர் கிறிஸ்தவன் சொல்லல. ஹல்லேலூயா! கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன். கர்த்தருக்கு பயந்து ஆலயத்துக்கு போறவன கர்த்தர் பார்க்கிறாருங்க. கர்த்தருக்கு பயந்து கொடுக்கிறவன கர்த்தர் பார்க்கிறாரு. கர்த்தருக்கு பயந்து ஜெபிக்கிறவன கர்த்தர் பார்க்கிறாரு. அவன் பேர் தான் கிறிஸ்தவன். ஹல்லேலூயா! இவங்க கிறிஸ்டின் கிடையாது. அவங்க சொல்லிக்கிறாங்க கிறிஸ்தவன். சர்ச்சுக்கு போறதுனால அவங்க கிறிஸ்தவன் சொல்லிக்கிறாங்க. தேவன் சொல்லல. அவங்க எத்தனை முறை ஆலயத்துக்கு போனாங்க, என்ன பண்ணாங்க, ஒண்ணு விட ஜீவ புஸ்தகத்துல இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா! ஏனென்று சொன்னால் அவர்கள் தேவன் விரும்பாததை செய்து, தேவனுக்கு பிரியமில்லாததை செய்து, தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லி அவர்கள் தட்டி கொள்ளுகிறார்கள்.
கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து சத்தியத்தை சொல்றவன் தாங்க கிறிஸ்தவன். 15வது சங்கீதத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இது பசுத்த வேதாகமம், தேவன் கொடுத்த ஒரு பசுத்த புத்தகம். தேவன் அருளிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவ வார்த்தைகள். அது கூட விளையாடுறதுக்குலாம் நம்மளுக்கு உரிமையா கிடையாது. அது கூட விளையாடுறதுக்கு எவனுக்கு தைரியமா கிடையாது. ஹல்லேலூயா. விளையாடி பார்த்தவங்களாம் என்ன ஆனாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். கர்த்தருடைய வார்த்தையை யாரும் விளையாடக்கூடாது, கர்த்தரோடு யாரும் போர் செய்ய முடியாது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இடரெல்லாம் இருக்கக்கூடாது. நீ தான் நீ ஆண்டவர் சோத்திரன்ற, ஒரு சினிமா தேட்டருக்கு வரமாட்டேற, அங்க வரமாட்டேற, எங்க நீ போ, கிறிஸ்தவன் நீ சொல்லிக்கிற. ஆனா நம்மை கர்த்தர் சொல்லுகிறா, இவன் எனக்கு ஏற்றவன், கிறிஸ்து அவன், இவன் என்னுடைய பிள்ளை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் பாருங்க. எல்லாரும் சொல்ல மாட்டேன். ஆகவே கர்த்தர் அங்கீகரித்த பிள்ளைகள் மேல ஒருவனை கை போட முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. உடனே கர்த்தர் கோபம் வந்துருச்சு பாருங்க. உடனே என்ன சொல்லிட்டார் தெரியுமா? அது வாசிங்க, தெரியாத 10வது வசனம். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள்? கோபம் வந்துச்சு அவருக்கு. ஏன் நீங்க தொந்தரவு பண்றீங்க? என்னிடத்துல வைராக்கியமா இருக்கிற பிள்ளைகள், என்னை நேசிக்கிற பிள்ளைகள், என்னை அன்பு செலுத்துற பிள்ளைகளுக்கு நீங்கள் இடையூறா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. சோத்திரம். யாரும் இடையூறா இருக்கக்கூடாதுங்க. ஜெபம் பண்றாங்களா, ஜெபிக்க விடுங்க. வேதம் வாசிக்கிறாங்களா, வேதம் வாசிக்க விடுங்க. நான் திடீர்னு யாருன்னா ஃபோன் பண்ணுவேன், ஊழியக்காரன் ஃபோன் பண்ண சொல்லுவாங்க, என்ன ஜோமனுக்கு உடனே நிறுத்துவேன் ஃபோன். ஏன்னா அவங்க தேவனோடு இருக்கிறாங்க. வேதம் வாசிச்சுட்டு இருக்கிறியா, ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், ஆஸ்டர் சாரி. ஏன்னா கர்த்தரோடு இருக்கிற நேரத்துல நம்ம குறுக்க கூற விடாது, தேவனுக்கு கோபம் வந்துடும். ஹல்லேலூயா. அதை தடுக்கும் போது கர்த்தருடைய கோபம் நம்ம மேல இறங்கும். யோபு 19ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசி. யோபு பிரதியுத்தரமாக, நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள். யோபு கிட்ட சொல்றாங்க, யோபுவே நீ ஆண்டவரோடு இருக்கிறாய், ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறாய், ஆண்டவருக்காக பிரியமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய், ஏன் உனக்கு இவ்வளவு பெரிய போராட்டம், ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை சொல்லி சொல்லி வேதனைப்படுத்துறாங்க. சில நேரத்தில் நம்மளுக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா நம்மளுக்கு எதிரி யாருமே இல்லைங்க, கிறிஸ்தவங்க தாங்க எதிரி. எனக்கு அருமையான கர்த்தருடைய உலகத்தில் இருக்க பயப்படுவான் சொல்றது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைன்னு சொல்ல, என்ன சர்ச்சுன்னு ஓடல வேர் பண்ற, என்ன உனக்கு ஏன் அப்படி வருது, நாமெல்லாம் பத்தி அப்படி இருக்கிறோம், நாமெல்லாம் எப்படி வாழ்றோம் பத்தியா? இதே நிலைமை யோபுக்கு வந்தது. ஏன் என் மனதை வேதனைப்படுத்துகிறீர்கள், ஏன் என்னை நொறுக்குகிறீர்கள்? நீங்களா நொறுக்கிறா நான் கர்த்தரை விட்டு போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா? நீங்களே உபத்திரப்படுத்தினால ஆண்டவரை விட்டு விலகிடுவேன்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாள் விலக மாட்டாது. யோபு என்ன உத்தரவு சொல்றான் பாருங்க. அதுல பாருங்க 19ஆம் அதிகாரத்துல 26வது வசனம். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலே இருந்து தேவனை பார்ப்பேன். ஹல்லேலூயா. என் தோலெல்லாம் அழுகுனா கூட பரவாயில்லைங்க, நான் இதே உயிரோடு இருந்து என் ஆண்டவரை நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா. எனக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்கிறது. என் ஆண்டவரை நான் அப்படியே விட்டுட மாட்டேன். என் தோல் எல்லாம் அழுகி போட்டோம், ஆனா இந்த ஜீவன் இருக்கும். இந்த ஜீவன் அசத்து போயிட்டு, இந்த ஜீவன் உயிரோடு இருக்கும் போதே என் கர்த்தரை நான் பார்ப்பேன், என் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வாரு. ஹல்லேலூயா. நீங்களா நினைக்கிறீங்களா கர்த்தர் என்னை விட்டுட்டாரு, என்னை தள்ளிட்டாரு? ரட்சிக்கப்பட்ட கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளை வரக்கூடிய போராட்டம் அதுதான். ஆண்டவர் என்று சொல்லுகிறாயே, ஜெபம் என்று சொல்லுகிறாயே, ஏன் உனக்கு இவ்வளவு போராட்டம்? ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்ன சொல்ல தெரியுமா? எத்தனை போராட்டம்னால வரட்டும், என் தேவன் நிச்சயமாய் நான் அவரை பார்ப்பேன், அவரும் என்னை பார்ப்பார், எனக்கு அற்புதம் நிச்சயமாய் நடக்கும் என்று யோபு மாதிரி நம்ம சொல்ல என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோபு போல நம்ம சொல்றதுக்கு என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபு ரொம்ப தைரியமா சொல்லிட்டார், நான் அவரை பார்ப்பேன்.
அல்லேலூயா. அவங்களாம் நொறுக்கின உடனே அப்படியா நான் இனிமேட்டு ஆண்டவரை விட்டு விலகிடுவேன், என்னடா இவ்வளோ போராட்டம், அவங்க சொல்ற மாதிரி நடந்துடுவேன், இனிமேட்டு உலக பிரகாரமாக நான் வாழ போறேன் அப்படி என்று நினைத்து நிறைய பேர் இடறிடுறாங்க. ஆனா ஒரு சில கிறிஸ்தவர்களை நான் பார்க்கிறேன், அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? பாஸ்டர், என் ஆண்டவர் என்னை விட மாட்டார் பாஸ்டர், நிச்சயமா எனக்கு அற்புதம் செய்வார். கண்ணீரோட சொல்லுவாங்க. என்னை எல்லாரும் பரிகாசம் பண்றாங்க, எங்க ஜாதி ஜனங்க பரிகாசம் பண்றாங்க, நிந்திக்கிறாங்க, ஆனால் என் ஆண்டவர் என்னை விட மாட்டார். அல்லேலூயா. அவங்க சொல்லும் போது பார்த்தீங்கன்னு சொன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோத்ரம், அந்த ஒரு வைராக்கியம், அதே அந்த ஸ்திரீக்கு அந்த ஒரு வைராக்கியம் இருந்தது. எப்படி ஆகிலும் இயேசுவின் அன்பிலே எனக்கு எவ்வளவு துன்பத்தை கொடுத்தாலும் சரி, என் ஆண்டவரின் அன்பிலிருந்து என்னை ஒன்றும் பிரித்து விடக்கூடாது. அந்த ஆண்டவருடைய அன்பில இருக்கிறதுக்கு அவங்க அவ்வளவு ஆசைப்பட்டாங்க. அந்த அன்புல இருந்து பிரிஞ்சிடக்கூடாது. ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரு, அந்த நேசிப்புல இருந்து நான் என்ன செய்யக்கூடாது, விலகிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பயங்கரமா என்ன பண்ணாங்க, பிரயாசப்பட்டாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உலக பெருமை இன்பம் எல்லாம் உமக்காய் இழந்தேனையா, உம்மை பிரிக்கும் பாவங்களை இனிமேல் வெறுத்தேனையா, உம் சித்தம் நிறைவேற்றுவே, உமக்காய் வாழ்ந்திடுவே, உம் சித்தம் நிறைவேற்றுவே, உமக்காய் வாழ்ந்திடுவே. ஹல்லேலூயா. அந்த யோபுக்கு அந்த பிரயாசம் இருந்தது. இவங்கெல்லாம் என்னை எப்படி ஆகல திட்டி பரிகாசம் பண்ணிட்டா இயேசுவை விட்டு யோபு விலகிடுவான். யோபு சொல்றான், நான் விலக மாட்டேன், என் தோலே அழுகி போனா கூட சரி, நீங்கள் எவ்வளவு வேணும் பரிகாசம் பண்ணாலும் சரி, என் ஆண்டவரை விட்டு நான் விலக மாட்டேன் என்று சொல்லி அந்த இயேசுவின் அன்பிலே அவன் பிழைக்கப்பட்டிருந்தான். அந்த அன்புல இருந்து விலகிறதுக்கு அவன் மனசு வரல பாருங்க. ஹல்லேலூயா. சோத்ரன் கர்த்தர் பாருங்க, அந்த யோபை திட்டினா அத்தனை பேரும் கர்த்தர் திட்டினார். உங்களுக்காக யோபு மன்னிப்பு கேட்டதுனால தான் உங்களை விட்டேன், இல்லைன்னா உங்களை உண்டுடன் ஆகிடுவேன்னு சொல்லிட்டாரு கர்த்தர். ஹல்லேலூயா. பயந்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு யாரும் தொந்தரவே செய்யக்கூடாது. ஏன்னு சொன்னால் கர்த்தருடைய அன்பிலே ஆண்டவருடைய பாசத்திலே இணைக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளை நாம் உற்சாகப்படுத்த வேண்டுமே தவிர அவர்களை பின்மாற்றத்துக்கு தள்ளுவது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஹல்லேலூயா. உங்கள் வீடுகளிலே வாலிப பிள்ளைகள் ஜெபம் பண்றாங்களா, உற்சாகப்படுத்துங்க. வாலிப பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்களா, உற்சாகப்படுத்துங்க. அம்மாமார்கள் ஜெபிக்கிறாங்களா, ஐயாமார்கள் ஜெபிக்கிறாங்களா, உற்சாகப்படுத்துங்க. ஒரு குடும்பத்துக்கு ஜபதூபம் ரொம்ப அவசியம். ஏனென்று சொன்னால் உலகத்துல பொல்லாத ஆவிகள் நிறைய இருக்கிறது. இத்தனை ஆவிகளை வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கும். வீட்டுக்குள்ள ஜபதூபம் போட்டுட்டே இருந்தாதான் பாருங்க அந்த வீட்டுக்குள்ள ஒரு பிரகாசம் இருக்கும். ஜெபிக்கிறவங்களுக்கு தடை செய்யாதீங்க, அவங்க ஜெபிக்க விடுங்க. அவங்க ஜெபிச்சாதான் அந்த வீட்டுக்குள்ள ஒரு பிரகாசம் இருக்கும், ஒரு மகிமை இருக்கும். இல்லை என்றால் பிசாசு உள்ள வந்து பூந்துருவோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்த ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். ஏசாயா 51ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம். நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவன். கர்த்தர் சொல்றாரு, எனக்கு அருமையான கர்த்தர், உலகத்தின் அன்பை தேடி ஓடுகிறீர்களா, உலகத்தின் பாசத்தை தேடி ஓடுகிறீர்களா? இன்னைக்கு எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தின் காரியங்களை வெறுத்து, நண்பர்களை வெறுத்து, உலகத்தின் ஆசாபாசங்களை வெறுத்து அவங்க பார்த்தாங்க. உலகத்துல போய் பார்த்தாங்க, உலகத்துல இருக்கிற அத்தனையும் மாயையா இருக்கிற நண்பர்கள் துரோகிகளா இருக்கிறாங்க. யாரையும் நம்ப முடியல. பல பிரச்சனைகள், பாவங்கள், இதெல்லாம் பார்த்து அநேக வாலிப பிள்ளைகள், வாலிப பெண் பிள்ளைகள் அவர்களை அன்பு செலுத்துவதற்கு யாரும் இல்லை, அவர்களை புரிந்து கொள்வதற்கு யாரும் இல்லை. அன்பை தேடி இயேசு இடத்தில் வருகிறார். ஹல்லேலூயா. இயேசு தேடி வராங்க பாருங்க. இயேசு கிட்ட தான் அந்த அன்பு கிடைக்கும். இது எவ்வளவு வாலிப பிள்ளைங்க, வாலிபர்களா இன்றைக்கு ஆண்டவரின் அன்பினால் இழுக்கப்பட்டு அந்த அன்பில் அனுதினமும் களி கூர்ந்து மகிழ்ந்து கொண்டே இருக்கிறார்.
அதில் எவ்வளவு சந்தோஷம் மகிழ்ச்சி என்பதை அறிந்து அதுல மகிழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். உலகத்தின் பாவத்துக்கு பின்னால் அவங்க போக விரும்பல. ஏன்னா அதுக்குள்ள ஆபத்துகளும் வேதனைகளும் மறைந்திருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எத்தனை பேர் ரட்சிக்கப்படும் வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க வாலிப பிள்ளைங்க தெரியுமா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஒரு நாள் ஆட்டோவில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சகோதரன் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், பிரதர், நான் கடுமையான ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிருந்தேன். எங்கள் வீட்டில் அடிக்கடி சண்டை வரும். மனைவியை போட்டு அடிப்பேன், ரொம்ப தொல்லை கொடுப்பேன், சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை. என் மனைவி எனக்காக ரொம்ப சுகம் பண்ணுவார். அவருடைய கண்ணீர் ஜபத்தை கேட்டே சென்று தன்னை வாட்சிக்கிட்டார். இப்படி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன்னு தெரியுமா பிரதர்? பார்த்தீங்களா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு அரசாங்கம் குடிக்கிற காந்தி கடையை திறந்து வச்சுக்குது. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? குடிக்கிறவங்கள மறந்துருக்கிறார். நீ திறந்து வையே, அவர் என்ன செய்றாரு? மனசுக்குள்ள அவர் குடியை மறக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ குடும்பங்கள் இங்கே குடியை மறந்து சமாதானமாக இருக்கிறார். எத்தனையோ குடும்பங்களிலே தேவ கிருபை தாங்கி கொண்டு இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய அன்புதான் நம்மை ஆறுதல் படுத்தும். ஆண்டவருடைய அன்பை பெறுவதற்கு நீங்க பிரயாசப்படுங்கள். ஆண்டவருடைய அன்பில் ஈர்க்கப்படுவதற்கு பிரயாசப்படுங்கள். நிறைய ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க, சபைக்கு போங்க, பாஸ்டருக்கு கீழ்ப்படிங்க. ஹல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு நீங்க கீழ்ப்படிறது அவ்வளவு ஆசீர்வாதம். அவன் ஆசீர்வாதத்தை கையில வச்சிருக்கிறான். அவன் எவ்வளவு உன்னை ஆசீர்வதிக்கிறானோ அவ்வளோ உனக்கு பிளஸிங். கண்டிச்சு போதிக்கிறாங்களா, சந்தோஷமா ஏத்துக்கங்க. உடனே பாவத்துல இருந்து வெளியே வாங்க, அவங்களை எதிர்க்காதீங்க. இந்த பாவத்திலையும் உள்ள போச்சுன்னா பல வியாதியை உண்டாக்கி விட்டுடும். கர்த்தர் உங்களை சுகமாக்கணும் தான் ஊழியக்காரனை ஒன்று கண்டிக்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இப்போது ஜெபிக்கலாமா? கர்த்தர் உங்களோட கூட பேசியிருக்கிறார். இயேசுவின் அன்பை நாம் பெறுவதற்கு என்ன செய்யணும்? நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த அன்பை நாம் அதிகமாக பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். தாவீது இயேசுவின் அன்பிலே மகிழ்ந்து கொண்டிருந்தான், சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தான். அந்த சந்தோஷம் அவனை விட்டு போனது ரொம்ப வேதனைப்பட்டான். ஆண்டவர்கிட்ட கேட்டா, ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப கொடுத்துருங்கப்பா, அது இல்லாத நான் ரொம்ப வேதனைப்படுறேன். என் மனசுக்குள்ள ஒரு அழுத்தம், ஒரு பாரம் அழுத்து கொண்டு இருக்கிறது. பாவம் உள்ளே செல்லும் என்று சொன்னாள், பொறாமை உள்ளே செல்லும் என்று சொன்னாள், மனசுக்குள்ள பாரம் வந்துவிடும். ஆனால் கர்த்தர் உள்ளே வருவார் என்று சொன்னார். அந்த இருதயத்துக்குள்ள ஒரு விடுதலை கிடைக்கும். நம்ம ஜெபிக்கலாமா? முழங்கால் படியிடுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். பாவத்தின் பாரத்தினாள். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஒருவேளை நீ கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சிருக்கிறீங்களா? இயேசுவின் அன்பிலே உங்களால் நெருங்கி வர முடியலையா? ஆண்டவருடைய அன்பை ருசிக்க முடியலையா? ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பாடல் நாம் பாடும்போது என்னோட கூட சேர்ந்து பாடல். கர்த்தர் நம் பாவத்தை மன்னித்து அவரோடு நம்மை சேர்த்துக் கொள்வார். அவருடைய ஆனந்த சந்தோஷத்தை எப்பொழுது நமக்கு தருவார். ஹல்லேலூயா. பாவத்தின் பாரத்தினால் தவித்திட பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தால் ஏற்றிடும் இயேசுநாதா. நின் கிருபை பிரவாகத்தால் ஏற்றிடும் இயேசுநாதா. கல்லனாயேனும் நான் நீ பெற்ற பிள்ளை அல்லோ. கல்லனுக்கு அருள் செய்த நீ தள்ளாதே சிலுவை நாதா. கல்லனுக்கு அருள் செய்த நீ தள்ளாதே சிலுவை நாதா. பிள்ளைகளே, இவ்வகையான சாதி பிசாசுகள் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் மட்டுமன்று மற்ற எவ்வகத்தினாலும் போதாது. பொய் சொல்லுகிற காரியம் உன்னிடத்தில் இருக்கிறதா? பொறாமை உன்னிடத்தில் இருக்கிறதா? சண்டை போடக்கூடிய காரியம் உன்னிடத்தில் இருக்கிறதா? மற்றவர்களை கெடுக்கணும் என்ற எண்ணம் உனக்குள்ள இருக்கிறதா? இயேசுவின் அன்பை பெறவே முடியாது. உன் இருதயம் என்றைக்குமே பாரத்தில் தான் இருக்கும்.
குழந்தைகளைப் போல மாறாவிடைய விண்ணரசு நுழைய முடியாது. அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் வெறும் ஒரு பெயர் கிறிஸ்தவனா நான் இருக்கிறேன். உன் அன்பை ருசி பார்க்க முடியாது, உன் அன்பை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை மன்னிய மாட்டவரே, இந்த அன்பை எனக்கு தாரு மாட்டவரே. இந்த கல்லனுக்கும் இந்த அன்பை தாங்க, இந்த பாதிக்கும் இந்த அன்பை தாங்க என்று கர்த்தரிட்ட கேளுங்க. முழங்கால் படிட்டு கேளுங்க. இயேசு அவருடைய அன்பினால் உங்களை நிரப்புவார், உங்கள் பாவங்களை மன்னிப்பார், உங்களை தூய்மையான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வைப்பார், உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் நம்ம கரத்தை வெய்யுமாங்க. ஒருவேளை உங்களுக்கு பிரியப்படாத காரியங்கள் இருக்கும் என்று சொன்னார், இந்த உபவாச நாளிலே அந்த பாவ கரைகள் அவர்களை விட்டு அகலட்டும். நீங்க கட்சிக்குள்ள கொண்டு வந்த பிள்ளைங்கப்பா, உங்க பிள்ளைங்கப்பா, மனம் ஆட்சிங்கப்பா. இந்த அன்புக்குள்ள அவங்களை கொண்டு வாங்க. இந்த அன்பு அவங்களுக்குள்ள கொடுங்க. அதுல மகிழ்ந்து கனி கூறட்டும், அதுல சந்தோஷம் அடையட்டும், மகிழ்ச்சி அடையட்டும். ஆண்டவரே, இந்த சனங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் கொண்டு வைக்கிறேன். ஒவ்வொருவரை ஆசீர்வதி, பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வா. அந்த சிறிய போல யோகை போல இந்த அன்புக்குள்ளே நெருங்கி இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பலன் ஒருபோதும் வராது. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு கிருபையும் சமாதானமும் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும்.